அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாள் ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, சொப்பனம், ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவன் என்ன பண்றான்னா, நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போகும்போது அவன் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல, அவன் ஜாலியா இருக்கிற நேரத்துல, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத நேரத்துல அந்த பீச் வழியா அவன் நடந்து போகிறான். அப்போது கூட ஒருவர் நடக்கிற வழித்தடம் தெரிகிறது. ஆனால் அவன் கஷ்டத்தோட இருக்கும்போது, அவன் கண்ணீரோட இருக்கும்போது, அவன் வேதனையோட இருக்கும்போது அந்த ஒரு வழித்தடம் தெரியல, கூட யாருமே இல்லை. அப்போ இவன் கடவுளை பார்த்து கேட்டான், ஏசப்பா, நான்ப்பா நீங்க நான் சந்தோஷமா இருக்கும்போது என் கூட வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத அப்போ என் கூட நடந்து வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில எல்லாம் இருந்த போது நீங்க என் கூட வந்திருக்கிறீங்க, ஆனா நான் கஷ்டப்படும் போது நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க பாத்தீங்களா, அங்க பாருங்க உங்க கால் தடமே இல்லையே என்று அவரை பார்த்து கேட்டானாம். அப்போ ஏசப்பா சொன்னாராம், மகனே, நீ சந்தோஷமா இருக்கும்போது நான் உன் பக்கத்துல நடந்து வந்தேன், உன் கூட இருந்தேன், உன் கூடவே நான் பிரயாணம் பண்ணேன். ஆனா நீ துக்கத்தோட இருக்கும்போது, நீ கண்ணீரோட இருக்கும்போது, நீ பாடுகளோடு இருக்கும்போது நான் உன்னை என் தோள் மீது சுமந்து நான் நடந்து போனப்பா. அதனாலதான் அங்க ஒரு கால் தடம் தெரிகிறது, அது உன்னுடைய கால் தடம் அல்ல, அது என்னுடைய கால் தடம் என்று சொன்னாராம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள், ஆண்டவரே நீங்க என்னை கைவிட்டுட்டீங்க, ஆண்டவரே நீங்க என்னை மறந்துட்டீங்க, ஆண்டவரே நீங்க எங்க கூட இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்தேன். எப்படி இருந்தேன் என்றால், உன்னை சுமக்கிறவராய், உன்னை தூக்கி செல்கிறவராய், உன்னை நடத்துகிறவராய், உன் தேவைகளை சந்திக்கிறவராய், உன்னை போஷிக்கிறவராய், உன்னை தப்புவிக்கிறவராய், உன்னை உயர்த்தி வைக்கிறவராய், உன்னை கனப்படுத்துகிறவராய் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த பாடலை தான் பாடுறோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல உன்னை என்றும் காத்திடுவார், படுகுழியில நான் விழுந்தாலும் பரத்திலிருந்து வந்து உன்னை தூக்கிடுவார், அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. இதெல்லாம் அனுபவம். அக்கினியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி போடுறாங்க, அனுபவம். படுகுழியில யோசேப்பை தூக்கி போடுறாங்க, அனுபவம். ஆறுகளை நீ கடந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆறுகளை கடக்கிறார்கள், செங்கடலை கடக்கிறார்கள், யோர்தானை கடக்கிறார்கள், இது எல்லாம் அனுபவம். காரிருள் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாயிருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் காரிருள், எகிப்துல காரிருள், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சமாயிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வம் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். அதுதான் இந்த பாடல். கரம் பிடித்து உன்னை நடத்துவார், அவர் கண்மணியை போல பாதுகாப்பார், அவர் என்ன பண்ணுவார், கூடவே வருவார், அவர் நம்மை காக்கிற தெய்வம். அதனால நீ கலங்காத, திகையாத. வசனத்துல வாசிக்கிறோம்ல, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கடவுளா இருக்கிறேன், நான் உனக்கு மகன், உனக்கு நான் என்ன பண்ற, தகப்பனா இருக்கிறேன், உனக்கு தாயாய் இருக்கிறேன், உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிற, ஆட்சி தேற்றுகிறவராய் இருக்கிற, உன்னை அரவணைக்கிறவராய் இருக்கிற, ஒரு கம்ஃபோர்ட். அவர் அரவணைக்கிறவர், நம்மோடு பேசுகிறவர், நம்மோடு இடைப்படுகிறவர், நம்மை தூக்கி எடுக்கிறவர். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதனையை எப்படி பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். உலகத்துல எத்தனையோ விதமான பாடல்கள் உலக மனிதர்கள் கேட்டாலும் அந்த பாடல்கள் அவர்களுடைய பிரச்சனையை மாற்றாது, அந்த பாடல்கள் அவர்களுடைய வேதனை நீக்க போவதில்லை. அந்த பாடல் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம், கொஞ்ச நேரம், அந்த சந்தோஷ நிறைவு கொஞ்ச நேரம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் தொடர வேண்டும் என்றால் ஜீவனுள்ள பாடல்கள், ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள், ஆண்டவரை ஆராதிக்கிற பாடல்கள். படுகுழியில விழுந்தாலும் நீங்க என்ன தூக்கிடுவீங்கப்பா, அது எதில் இருந்து வருகிறது, வசனத்தில் இருந்து. நான் துக்கத்தில் இருந்தாலும் நீங்க ஆறுதல் படுத்துவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லியிருக்கீங்கல்ல. எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சேர்ந்து ஒரு விஷயம், இந்த பாடலை நாம் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவார், கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே,
கலங்கிடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. மறுபடியும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் நமக்குண்டு, பயந்திடாதே. படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. படுகுழியில் நீ விழுந்தாலும் மரத்தில் இருந்து வந்து உன்னை தூக்கிடுவா. அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. நம்பிக்கையோடு அக்கினியில் நீ நடந்தாலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாதே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடாதே. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கரம் பிடித்து உன்னை என்றும் நடத்திடுவா, கண்மணி போல் உன்னை என்றும் காத்திடுவா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் நமக்குண்டு, பயந்திடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் நமக்குண்டு, பயந்திடாதே. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. ஆறுகளை நீ கடந்தாலும் அவைகள் என்றும் உன் மீது புரள்வதில்லை. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. காரிருளில் நீ நடந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாரே. கலங்கிடாதே, திகைத்திடாதே, கர்த்தர் கரம் நமக்குண்டு, பயந்திடாதே. கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் எனக்குண்டு, பயந்திடேனே. கலங்கிடேனே, திகைத்திடேனே, கர்த்தர் கரம் உனக்குண்டு, பயந்திடேனே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஓ துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. நிம் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. நான் சுமக்க இனி தேவையில்லை, நான் சுமக்க இனி தேவையில்லை. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஓ துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா
அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. ஹல்லேலூயா. நம்முடைய துன்பங்கள்லாம் எப்படி தண்ணீர் பட்ட உடை போன்றது. அது எப்படி வெயில் வந்தா தண்ணீர் பட்ட உடை என்ன பண்ணிடும், காய்ஞ்சிடும். சில நேரங்கள் பைக்ல போயிட்டே இருப்போம், திடீர்னு மழை வந்தா நின்று பார்ப்போம். அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், சே மழைலாம் விடாதுடா, நம்ம வேலையை பார்த்து நஞ்சும் போது வீட்டில் போய் காய வச்சுக்கலாம், இல்லை போகிற வழியே அடிக்கிற காற்றுல காஞ்சு போயிடும், இல்லை வெயில் வந்தால் காஞ்சு போயிடும். எப்படி நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் அப்படிதான், அது மாறும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உதிப்பார். ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார். ஆண்டவருடைய வசனம் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவருடைய கிருபை நம்முடைய பிரச்சனைகளை மாற்றும். அதை தான் பாட்டா பாடுறோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றது. ஒரு காற்று அடிச்சா, ஒரு வெயில் வந்தா அது காய்ந்து போயிடும். நீ கலங்காத, பிரச்சனைகள்லாம் அது கடந்து போகும். சேர்ந்து இன்னொரு முறை இந்த பாடலை விசுவாசத்தோடு பாடி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. என் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டா, உன் பிணிகள் எல்லாமே ஏற்றுக்கொண்டா. நான் சுமக்க இனி தேவையில்லை, நான் சுமக்க இனி தேவையில்லை. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. ஓ துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. 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 இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தெய்வம், நீர் எங்களை விசாரிக்கிற தெய்வம், நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளோடு இருக்கிறவராய் இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை என்று வாசிக்கிறோம். விடுவிக்கிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம், விடுதலை நாயகர், வெற்றி வேந்தன், கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களை மீட்டெடுத்தவர், எங்களை தப்புவித்தவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. உயர் மலையோ சமவெளியோ
இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடே ஆராதித்திடுவே. எந்த சூழ்நிலையிலும் உம்மை எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. உயர்மலையோ உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் என்றால் பின்னிலே தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகள் என்றால் பின்னலாய் தாங்கிடும் உம் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்வானாலும் உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை முழு மனதோடே ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதே பெரும்பான்மை எனக்கு. உலகத்தின் கண்ணில் உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீ துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என சொன்னாலும் பார் எதிரி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அடவூர் என சொன்னாலும் பார் எதிரி நின்றாலும் பிள்ளையல்லோ நிகரில்லாத பேரு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர்மலையோ